ஸ்ரீ ராதாகிருஷ்ணா லலிதா விஷாகா கருவறைக்கு போகிறோம். அங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணா கூட லலிதா விஷாகான்னு 2 சக்கிகள் இருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து நிறைய சக்கிகள் இருக்காங்க. அந்த சக்கிகளில் ரொம்ப ரொம்ப முதன்மையான சக்கி யாருன்னா ராதாராணி. அவங்களுக்கு அடுத்தது வந்து பக்கத்தில் 2 பேர் வந்து ஸ்ரீ லலிதா விஷாகா இருக்காங்க. இந்த சக்கிகளில் மொத்தம் 8 சக்கிகள் ரொம்ப ரொம்ப பிரதானமான சக்கிகள். அந்த 8 சக்கிகளே ரொம்ப பிரதானமான இந்த 2 சக்கிகள் தான் லலிதா விஷாகா. இவங்க வந்து எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணருக்கு ராதாராணிக்கும் எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்க எல்லா ஏற்பாடுகளும் கிருஷ்ணர் கூட இருந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க. கிருஷ்ணர் ஏன் பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஐஸ்வர்யம், வீரியம், புகழ், அறிவு, அழகு மற்றும் வைராகியம், இந்த 6 செல்வங்களும் முழுமையா பெற்றவர் அப்படின்றதுனாலதான் அவர் வந்து கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்றோம். இந்த உலகத்துல வந்து எல்லாருமே ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன கஷ்டம்னா நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு 4 விதமான பொதுவான கஷ்டங்கள் இருக்கு. என்னதுன்னா அது வந்து பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இது யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. 4மே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். என்னடா அது பிறப்பு எப்படி நமக்கு கஷ்டம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிறப்பு வந்து வயத்துக்குள்ள அந்த குழந்தை இருக்கும்போது அந்த 8 மாசம் 9 மாசம் வந்து உடம்ப சுருக்கிண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருட்டா இருக்கும் அந்த இடம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி தான் இருக்கும் உடம்புல. நீர்க்குடம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம டெலிவரிக்கு முன்னாடி. அந்த தண்ணி தான் உள்ளுக்குள்ள இருக்கும். உள்ளுக்குள்ள புழுக்கள்லாம் இருக்கும், கடிக்கும் அந்த குழந்தைய. அம்மா என்ன சாப்பிட்றாங்களோ அது வந்து அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். அம்மா வந்து காரமா சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு எரியும், சாத்வீகமா சாப்பிட்டா அந்த குழந்தைக்கு நன்னா இருக்கும். இதெல்லாம் ஒரு கஷ்டம் அந்த குழந்தைக்கு. ஆனா அந்த குழந்தையால ஒண்ணுமே சொல்ல முடியாது. எப்ப வெளியில வருவோம், பகவானே என்னை காப்பாத்து அப்படின்னு வெளியில வந்த உடனே நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாய உலகத்துல வெளியில வந்த உடனே அந்த குழந்தைக்கு எல்லாமே மறந்துடும். மறந்த உடனே அந்த குழந்தை வந்து சுத்தமா வந்து அந்த மாயையில கட்டுப்படுத்திடும். அந்த மாயையிலேருந்து எல்லாரையும் வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த இயக்கம்.